Achisha vlogs. இன்னைக்கு வந்து நம்ம சாட்டர்டே சமையல் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நான் சமைக்க போறது இல்ல, எங்க அம்மா தான் சமைக்க போறாங்க. வந்து ஒயிட் குருமா வித் வெஜ் பிரியாணி தான், டம் வெஜ் பிரியாணி பார்க்க போறோம். சரி சமைக்கலாமா? ஹாய், வாங்க சமைக்கலாம். ஓகே. லவங்கப்பட்டை, வெங்காயம், இப்போ வந்து அம்மா வந்து ஆனியன் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு நம்ம உடனே வந்து கொத்தமல்லி புதினாவும் போட்டுடணும். கரெக்டா? அப்பதான் வந்து அந்த எசன்ஸ்லாம் வந்து நல்லா பிரியாணில இறங்கும். மொத்தமா போட்டியா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவா இல்ல தேவையான அளவு போற வரை நல்லா வதக்கிட்டு அப்புறமா தக்காளி 6 மெம்பர்ஸ்க்கு பிரியாணி பண்றோம். ஸோ 2.5 கிளாஸ் ரைஸ் எடுத்தீங்களா? 2.5 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்க எந்த அளவுக்கு நீங்க எடுக்கிறீங்களோ ரைஸ் அந்த அளவுக்கு நீங்க எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டேஜ்ல வந்து ராஸ்மெல்லாம் போயிட்டு உடனே டொமேட்டோஸ் ஆட் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்டேஜ்லயே நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்ன ஆட் பண்றோம்? பீன்ஸ், ரோட், உருளைக்கிழங்கு, கேரட் எல்லாம் வதக்கிட்டு அப்புறமா தேவையான மசாலாலாம் சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற வரையும் அப்புறமா பண்ண பாருங்க. தேவையான எண்ணெய் ஒரு பக்கம் பிரியாணிக்கான இதெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து ஒயிட் குருமா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பிரியாணி ஒயிட் குருமாவுக்கு வந்து ஸ்பைசஸ், ஆனியன், அப்புறமா அது எல்லாமே லைட்டாக வதக்கலாம் போடணும்ல. அப்புறமா வந்து டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். காலையில வந்து நம்ம வீட்டில் சிம்பிளா சாம்பார் இட்லியோட முடிச்சிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு அப்பப்பவே ஏன்னா சூடா இந்த கிளைமேட்டுக்கு வந்து நைட் ஆனா சில்லுன்னு இருக்கு, எப்போ சில்லுன்னு இருக்கு, எப்போ வெயில் அடிக்குதுன்னே தெரியல. கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு அப்பப்பவே முடிச்சிடுறாங்க அம்மா வந்து. ஸோ அதனால நம்ம நைட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, கொஞ்சம் நான் அதையும் ஷூட் பண்ணுறேன். குருமாக்கு வந்து வெஜ்ஜீஸ்லாம் ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. நார்மலா என்னென்ன உங்க வீட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த வெஜ்ஜீஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அம்மா வந்து இப்போ பொட்டேட்டோ, பீன்ஸ், கேரட் ஆட் பண்றாங்க. கொத்தமல்லி, புதினாவும் ஆட் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து அம்மா அப்பப்பவே சைட்ல அந்த பிளேட்ஸ்லாம் இருக்குல்ல வாஷ் பண்ண போயிருக்காங்க. நான் வந்து அவங்க டியூட்டி எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்படியே இப்போ வந்து வெஜ்ஜீஸ்லாம் நல்லா வதக்கிட்டு இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம சால்ட் அண்ட் சில்லி பவுடர்லாம் ஆட் பண்ணிக்கலாம். த்ரிஷா இங்க ரொம்ப நல்ல ஸ்மெல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ வந்து சால்ட் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அம்மா சமைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு நான் சமைக்கிறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே நல்ல டிஷ் பிரியாணி பண்றது மட்டும் தான், அதனால தான் நான் போட்டுட்டு இருக்கேன். இப்போ நீங்க வாஷ் பண்ணிட்டு இருக்கப்போ நான் வந்து தேவையான சால்ட், இவ்வளவு சில்லி பவுடரும் போடுறேன். ஒயிட் குருமாக்கு என்ன பண்ணணும்? பண்ணுங்க. மசாலா, கசகசா, சோம்பு இதெல்லாம் போட்டு பேஸ்ட் பண்ணிருக்கீங்களா? ஆமாங்க. இதுல வந்து என்னென்ன பேஸ்ட் ஆட் பண்ணிருக்காங்கன்னா முந்திரி, கசகசா, தேங்காய், அப்புறம் சோம்பு, அப்புறம் அவ்வளோதான். இஞ்சி பூண்டு, சாரி கைஸ், இஞ்சி பூண்டு, கசகசா, சோம்பு, தேங்காய் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு பேஸ்டா ஆட் பண்றாங்க ஒயிட் குருமாக்கு. தேங்காய் வந்து தனியா தான் அரைச்சிருந்தாங்க, இஞ்சி பூண்டு வந்து தனியா கொடுத்து தேங்காய் மட்டும் தனியா நம்ம எடுத்துருந்தாங்க. எல்லாமே ஒன்னா கூட அரைச்சிக்கலாம் தானே? தனித்தனியா அரைக்கணுமா? கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுமா?
வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி, நம்ம அரைச்சோம் இல்லையா தேங்காய். வந்து நம்ம கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோலாம் போட்டோம் இல்லையா, அது கொஞ்சம் வதங்கியாச்சு. இப்போ வந்து நம்ம மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிக்கிறோம்னா மஷ்ரூம்ஸ் வந்து ரொம்ப குட்டி ஆயிடும், அந்த வாட்டரி இதெல்லாம் போயிட்டு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணா கரெக்டாக இருக்கும். தேவையான அளவெல்லாம் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ வெயிட் போட்டு விட்டுறோம். இப்போ வந்து பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 2.5 கிளாஸ் ரைஸ் எடுத்ததுனால 5 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஆல்ரெடி நான் ஏற்கனவே ரைஸ் சோக் பண்ணி வச்சுட்டேன். நீங்க 1 hour இல்ல 2 hour பிஃபோராகவே வந்து ஊற வச்சுக்கோங்க. அப்பதான் ரைஸ் வந்து நல்லா சாஃப்டாகவும் வரும், நீட்டாகவும் வரும். இப்போ வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருக்கிறது அது வந்து நல்லா கொதிச்சுட்டு அப்புறமா நம்ம வந்து ரைஸ் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல வந்து சால்ட் எல்லாம் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. சால்ட் வந்து கம்மியா இருக்கிறதுனால நான் ஆட் பண்றேன் கொஞ்சமா. இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் போட்ட உடனே ரொம்ப கலக்கக்கூடாது, லைட்டா அப்படி இப்படி பண்ணிட்டு அப்படியே விட்டுடணும். ரைஸ் வந்து அப்பதான் உடையாம வரும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நம்ம இப்போ வந்து டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. இந்த ரைஸ் நம்ம போட்டுட்டோம்னா டிஸ்டர்ப் பண்ணாம ஃபர்ஸ்ட் 10 minutes வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் எடுத்து தண்ணி எல்லாம் லைட்டா வத்தின மாதிரி இருந்தா அதுக்கப்புறம் ஓகே. நம்ம ஃபுல்லா ட்ரை வாட்டர் வந்து ட்ரை ஆகிட்ட அப்புறமா நம்ம வச்சுக்கூடாது. லைட்டா அந்த ஈரப்பதம் இருக்கிறப்பவே இன்னொரு வாட்டி தம் போட்டுட்டு மொத்தம் 30 minutes வைக்க போகிறோம். 10 minutes ஹை ஃப்ளேம், 20 minutes லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே தம் போட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டீங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் 10 minutes வந்து தண்ணி வந்து லைட்டாக இருக்கிற வரையும் வச்சுட்டு அப்புறமா தம் போடணும்னு நான் இப்படி தான் கீழே ஒரு கல் அப்புறமா வச்சுட்டு இந்த மாதிரி தம் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இது ஒரு 30 minutes அப்படியே விட்டோம்னா இப்போ வந்து ஆனியன் ரைத்தாக்கு வந்து ஆனியன்ஸ் கட் பண்ணிக்கலாம். ஒயிட் குங்குமம் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், பாருங்க. வாவ், செமையா இருக்குங்க. நேர்ல கிரீமியா இருக்கு. லாஸ்ட்ல கொத்தமல்லி போடுறேங்க. அம்மா பண்ண குருமா எப்படி இருக்குன்னு ஒயிட் குருமா சொல்லணும் கமெண்ட்ல. எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ், எங்க அம்மா பண்ண ஒயிட் குருமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபைனலா ஃபர்ஸ்ட் வீடியோல பேசல, பொங்கல் vlog நீங்க பார்க்கலன்னா மறக்காம அதே போய் செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பேசல, செகண்ட் டைம் இப்ப பழகிடுச்சு. இன்னும் போக போக நம்ம நிறைய டிஷ்ஷஸ் நிறைய நம்ம சேனல்ல வந்து சிம்பிள் அண்ட் ஈஸியா எப்படி எல்லாமே குக் பண்ணி முடிச்சிடணும்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல வரும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான மசாலாஸ் அது இதுன்னு சொல்லிட்டு போட மாட்டோம். ஸோ நீங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க டெஃபினட்டா உங்களுக்கு பிடிக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாட்டர்டேனால ஃபுல் வெஜ் தான். ஸோ வெஜ் பிரியாணி, வெஜ் பிரியாணி, அம்மா பண்ண ஒயிட் குருமா, நெக்ஸ்ட் வந்து ரைத்தா.